லிங்க்ல பார்த்தேங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு நல்ல நாள் இல்ல சொல்ட்டாங்க. நாளைக்கு தான் வந்து உள்ள போய் பார்த்து அப்ளை பண்ணலாம்னு நெனச்சிட்டு இருக்கேன். நேத்திக்கு பௌர்ணமி, இன்னைக்கு ஏதோ இட்ஸ் நாட் அ குட் டேன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். அக்ஷயா மேடம், குட் ஈவினிங். கீதா, குட் ஈவினிங்டா. ஸோ, இன்னைக்கு வந்து நம்ம ரெம்யூனரேஷன் பார்க்குறோம். ஓகேவா? ஷேர் பண்றேன். சொல்லுங்க விஷிதா. கேளுடா. கண்டிப்பா. ஜூன் 17ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம்க்கு கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அப்புறமும் சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்ல. எனக்கு கொஞ்சம் டைம் அது ஏதாவதுன்னா கொஞ்சம் 2 நாள் முன்னாடி அ, நாளைக்கு சப்மிட் பண்ற மாதிரி இல்லாம எனக்கு கொஞ்சம் 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நானும் ஏதாவது டவுட்னா என் சீனியர்ஸ் கிட்ட கேட்டு அப்படி இல்ல புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கும் அந்த என்பிடிஎல் எல்லாம் கொஞ்சம் நியூ தான். என்ன நியூவா இருக்குன்னு தெரியல. பட் என்ன பெஸ்ட்டா சப்போர்ட் பண்ண முடியும் பண்றேன்டா. ஒரே நிமிஷம்டா, கண்ணாடி எங்க வச்சேன்னு தெரியல. ஒரே நிமிஷம், நான் கண்ணாடி மட்டும் எடுத்துட்டு வந்தேன். ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க.
சாரிடா லேட் ஆயிடுச்சு. மித்ரா, ரிமூவல் சொல்றா. என்னெல்லாம் படிச்சடா ரிமூவல்ல? ம். 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 குட். வெரி குட்ரா. ம். சூப்பர். ம். ம். ஒப்ரஷன் ஒப்ரஷன்னா ஒன் ஒரு இப்போ வந்து என்னை வந்து ஒருத்தவங்க வந்து நீ வேஸ்ட்டு, உனக்கு ஒன்றும் தெரில, இல்லை நான் எதாவது பாயிண்ட் சொன்னாலும் ரிலவெண்ட்டாக பேசு, உனக்கு ஒன்றுமே தெரில, நீ இந்த சீட்டுக்கு வந்ததே வேஸ்ட்டு, அந்த மாதிரி பண்ணுறது. ஒருத்தவங்க பண்ணுறாங்க, அந்த மாதிரி நடக்கிறதுன்னா என்னமா மிஸ்ட்ரீட் பண்ணுறது. கரெக்ட். ஆப்ரேஷன்னா மிஸ்ட்ரீட் பண்ணுறது. ம். 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 ஒர்க் பண்ண முடியாது. ஓகேவா? சூப்பர். வெரி குட்ரா. ரிசக்னேஷன் சொல்றா வஷிதா. ம். செல்லம், செல்லம் மேண்டேட்டரியா காப்பி குடுக்கணும்னு இல்லடா. அவருக்கு வேணும்னா குடுத்துக்கலாம். மே ஆல்சோ ஃபார்வர்ட் அ காப்பி தான். ஓகேவா? ஆ. ம். ம். சூப்பர். ஆ. ம். 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 சூப்பர்ரா. வெரி குட். அப்புறம் இந்த சௌமில் திலீப் மேத்தா வாஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராலாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திடீர்னு இந்த கேஸ் கொடுத்துட்டு வாட் இஸ் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ்? அதாவது ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரிசக்னேஷன் லெட்டர் போர்டுக்கு சப்மிட் பண்ணாதே இது ஆக்சுவல் ரிசக்னேஷன் தான். ரிஜிஸ்ட்ராருக்கு போய் அப்புறம் தான் ரெசிக்னேஷன் ஆனோம் அப்படின்றதுலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ ரிஜிஸ்ட்ராருக்கு இவரே டேரெக்டாக கொடுக்கறதுன்றது வாலண்டரியாக கொடுக்கறதுன்றது ஓகே. பட் ரிஜிஸ்ட்ரா கிட்ட டேரெக்டாக கொடுத்தா தான் ரெசிக்னேஷன் எஃபெக்ட்ன்றது கிடையாது. ஒன்ஸ் போர்டுக்கு சப்மிட் பண்ணிட்டாலே ஹீ ஸ்டாண்ட்ஸ் டு பி ஆர் ஹீ சீசஸ் டு பி a director of the company. குட். ரிட்டையர்மெண்ட் இது பார்த்துட்டோம். ரிசக்னேஷன் ரிமூவல். இன்னைக்கு ரெம்யூனரேஷன் பார்க்கலாம். ரெம்யூனரேஷன்னா என்ன அர்த்தம்டா அக்ஷயா? ரெம்யூனரேஷன் வந்து சேலரிடா. கரெக்ட். பேமெண்ட் மாதிரி. கரெக்ட்.
ரெம்யூனரேஷன்றது வந்து பேயபிள் டு த டைரக்டர்ஸ் வந்து இன்க்ளூடிங் எனி மேனேஜிங் டைரக்டர் மெஜாரிட்டி என்னெல்லாம் வந்து நீங்க கேட்பீங்க, என்னெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு கொஞ்சம் நெட்டு பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. ஒருவேளை கட் ஆச்சுன்னா நான் திருப்பி வந்துடுறேண்ணா. ஜஸ்ட் சொல்றேன். அப்படியா வஷிதா? அப்படியாவா இருக்கா வஷிதா? மித்ரா? எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கா? கேக்குது இல்ல? அக்ஷயா, எனக்கு எனக்கு இப்போல இருந்தாண்டா ப்ராப்ளமா இருக்கு. ஜஸ்ட் ஒன் செகண்ட் பி பேக் தான். நீயே கொஞ்சம் நெட்டு செக் பண்ணாங்க. ஆ? எல்லாருக்குமே ப்ராப்ளமா இருக்குன்னா நான் வேணா வெளில போயிட்டு வரேன். இல்ல யாராவது ஒருத்தருக்கு மட்டும் பிரச்சனைனா கொஞ்சம் உங்க எண்ட்ல இருந்து நெட் செக் பண்ணிக்கோங்க. மேனேஜிங் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர் 2 பேர் இருப்பாங்க. இவங்களோட salary வந்து எப்படின்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்ன சொல்றதோ அதை தான் பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஓகேவா? அதாவது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஒன்று இல்லைன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன். If passed by the company in general meeting and remuneration payable to any such director determined as the said provision shall be inclusive. அதெல்லாம் வேண்டாம். See, the remuneration பொறுத்த வரைக்கும் payable to directors including இவங்க ரெண்டு பேரும் is decided by articles of association or by means of passing the special resolution if the articles specifies on that. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேரோட crux. சரியா? ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னா, செக்ஷன் 108ல மேக்ஸிமம் ஆஃப் மேனேஜல் ரெம்யூனரேஷன் சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. Overall maximum of managerial remuneration which can be paid by a public company or a subsidiary company of a public company. அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு டைரக்டர்ஸாக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், அவங்களோடது வந்து நெட் ப்ராஃபிட் 40,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோடா. 40,000 ரூபாயில இட் ஷுட் நாட் எக்ஸீட் 10%. அப்படின்னா இதுல 4,000 ரூபாய் 4,000 ரூபாய்க்குள்ள தான் கொடுக்கணும். ஓகேவா? மேக்ஸிமம் 4,000 ரூபாய்க்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாது. புரிஞ்சுதாடா? டைரக்டர் ஆர் மேனேஜர் not exceeding 10% of total profits. யாருக்கு இது? டைரக்டருக்கும் மேனேஜருக்கும். அப்புறம் பட் சம்டைம் a company may make no or செல்லம் ஒரே ஒரே ஒரு நிமிஷம், ஜஸ்ட் ஒரே ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க லைன்ல. ஒரே நிமிஷம். டைரக்டருக்கும் மேனேஜருக்கும் இருக்கிற ரெம்யூனரேஷன் வந்து 10% ஆஃப் தி டோட்டல் ப்ராஃபிட் எக்ஸிட் ஆகக்கூடாது. நம்பர் 1. ஓகே. சப்போஸ் ஒரு கம்பெனியில ப்ராஃபிட்ஸே இல்ல, சம்டைம்ஸ் இன் அ கம்பெனி தெர் இஸ் நோ ப்ராஃபிட்ஸ்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, this does not mean that directors shall remain unpaid. அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல யாரா போயிட்டாங்க? யார் போயிட்டாங்க? ஹலோ கேக்குதா? ஓ 11%. சாரி சாரி சாரி. 11%. அப்பனா வந்து 4,400. ஓகேவா? மேக்ஸிமம். This does not mean that its directors shall remain unpaid. அந்த மாதிரி இதுல
மினிமம் ரெம்யூனரேஷன் அது அதாவது ரெண்டா பிரியறது இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு பார்ட்டா பிரியறது. ரெண்டு பார்ட்டா பிரியுது. ஒரு பார்ட் வந்து அவைலபிள் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், ஒரு பார்ட் வந்து inadequate ப்ராஃபிட். ப்ராஃபிட்ஸே ரெண்டா பிரியுது. ஓகேவா? ஒன்னு வந்து அவைலபிள் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், அவைலபிள் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், இன்னொன்னு inadequate ப்ராஃபிட்ஸ். அவைலபிள் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ல டைரக்டருக்கு எவ்வளவு பே பண்ணுவாங்க? நாட் எக்ஸீடிங் 11% ஆஃப் டோட்டல் ப்ராஃபிட்ஸ். ஓகே, இட் ஷுட் நாட் எக்ஸீட் பண்ணிடுவாங்க. inadequate ப்ராஃபிட்ஸ்ல மினிமம் ரெம்யூனரேஷன் யார் சொல்லி பண்ணுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவல்ல பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராஃபிட்ஸ்லயே அவைலபிள் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இருந்ததுன்னா மேனேஜர்ஸ் ரெம்யூனரேஷன் வந்து வில் பி டைரக்டருக்கும் மேனேஜருக்கும் நாட் எக்ஸீடிங். இன்அடிக்குவேட்னா மினிமம் ரெம்யூனரேஷன் வித் அப்ரூவல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல். இந்த ரெண்டு பாயிண்ட் புரிஞ்சுதா? சொல்லுங்க கண்ணா. ஆமாண்டா, மேக்ஸிமம் ஆக்சுவலா நான் போன வாட்டி வரைக்கும் 10% கால்குலேட் பண்ணாம ஞாபகமா இருந்தது எனக்கு. நெட் ப்ராஃபிட்ஸ் மேக்ஸிமமே 11% தான். ஷால் நாட் எக்ஸீட் 11%. அதுக்கு மேல போகாது. ஓகேவா? இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ரெம்யூனரேஷன் வந்து எப்பவுமே ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்லயோ இல்ல ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மூலமா தான் பண்ணும். அவங்களே வந்து டைரக்டர்ஸ் அவங்களே வந்து எங்களுக்கு இதான் ரெம்யூனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? மேனேஜிங் ஆர் இவங்க டைரக்டர் இருக்காங்கல்ல, மேனேஜிங் டைரக்டருக்கோ இல்ல ஹோல் டைம் டைரக்டருக்கோ எனக்கு இது இது ஒரு டவுட்டா இருக்குடா. ஒரு புக்ல 10% ஞாபகமா இருக்குடா எனக்கு. படிச்சிங்களா? ஓகே ஓகே ஓகே, சரி. சரி கண்ணம்மா, அப்பனா சரி. மேனேஜிங் டைரக்டர் ஓகே. நான் வந்து போன வாட்டி பிகாம்க்கு ஒரு பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போ 10%. சரி ஓகே, இது இன்க்ரீஸ் ஆயிருக்கானு தெரியல, இல்லை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். Managing director வந்து or whole time director may be paid either on a basis of a specified percentage of the net profits of the company or partly by one and partly by the other. But a managing director or the whole time director is not entitled to draw more than 5 percentage or and there is more than one such director 10% of the net profits by your இது என்னன்றதை சொல்றேன். அதாவது இவங்களுக்கு எப்பவுமே மந்த்லி பேசிஸ்ல தான் பேமெண்ட் நடக்கும் இவங்க எல்லாருக்குமே. ஓகேவா? மந்த்லி பேசிஸ்ல தான் பேமெண்ட் நடக்கும். இது இப்போ மந்த்லி பேசிஸ்ல பேமெண்ட் நடக்கும் அப்படின்னா மேனேஜிங் டைரக்டருக்கு வந்து இஸ் நாட் என்டிட்டில் ட்ரா மோர் தென் 5% when there is இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அன் ரெண்டு டைரக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவருக்கு வந்து 5%க்கு மேல கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? மோர் தென் ஒன் சச் டைரக்டர் they is not entitled to draw more than 5% or when there is more than one such director 10% of the net profits by way of remuneration. அதாவது மினிமம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. மினிமம் கிளாஸ் மாத்திட்டாங்களான்னு டவுட்டா இருக்கு. மினிமம் 5%. ஓகேவா? ஒருவேளை
ஆமாண்டா, புக்ல அப்படிதான் கொடுத்துருக்காங்க. மினிமம் 5%. ஒரு மோர் தேன் ஒன் டைரக்டரா இருந்தாங்கனாக்கா 10% ஆஃப் தி நெட் ப்ராஃபிட்ஸ் வரைக்கும் போலாம்னு சொல்றாங்க. மினிமம் 5%. மோர் தேன் ஒன் டைரக்டரா இருந்ததுன்னா மினிமம் 10% by way of remuneration. ஓகேவா? Again, subject to the conditions specified in schedule 13. ஒரு பெரிய ஷெட்யூல் இருக்குடா, நீங்க பார்த்திருப்பீங்க. பேங்கிங் ஃபார்மேட் நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல படிப்போம். அந்த ஷெட்யூல்ல வந்து சிலது கண்டிஷன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பர்சன்டேஜ் மேனேஜிங் டைரக்டருக்கும் ஹோல் டைம் டைரக்டருக்கும் இஸ் நாட் என்டில்ட் மோர் தென் 5% ஜென்ரலா. ஆமா, மேனேஜிங் டைரக்டருக்கும் 5%க்கு மேல போகக்கூடாது. ஒரு டைரக்டருக்கு மேல இருந்தாங்கன்னா 10%க்கு மேல போகக்கூடாது. இது வரைக்கும் புரிஞ்சுதா? எல்லா டவுட் இருக்கா? மூணாவது பேரா, தேர்ட் பேரா? ஸோ ஃபோர்த் பாயிண்ட், as per section 2 subsection 7, ரெம்யூனரேஷனா என்ன அர்த்தம் அப்படின்னா, money or its equivalent given or passed to any person for the services rendered by him and includes perquisites as defined under the income tax act. அதாவது நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க மித்ரா. ரெம்யூனரேஷனா என்ன அர்த்தம்னா, ஒரு மணி மணி இப்போ வந்து வஷிதா வந்து ஒரு இன்டர்னா ஜாயின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஆடிட்டர் ஆஃபீஸ்ல ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா, மணி கிவன் மணி கிவன் டு எனி பர்சன் ஃபார், அவங்க ஆடிட்டர் ஆஃபீஸ்ல வேலை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் த சர்வீசஸ் ரெண்டர்ட் பை ஹிம் இஸ் கால்ட் அஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் பர்குசைட்ஸ். தெரியும்ல மித்ரா உங்களுக்கு? பர்குசைட்ஸ்னா கார் அலவன்ஸ், ரெண்ட், ஃப்ரீ அகாமடேஷனு. மித்ரா கேக்குறதா கண்ணா? வஷிதா, அக்ஷயா கேக்குறதா? என் வாய்ஸா? இப்போ எப்படிடா கேக்குறது? ஓகே, ரெம்யூனரேஷன் இஸ் டிஃபைன்ட் as எனி மணி given to any person. இப்போ வந்து வஷிதாக்கு அவங்க சர்வீசஸ் வந்து ரெண்டட் பை ஹிம் அண்ட் இன்க்ளூட்ஸ் பர்குசைட்ஸ். பர்குசைட்ஸ் சேர்த்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பர்குசைட்ஸ் ஆடிட்டர் ஆஃபீஸில் கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரலாக ஒரு பர்சன் அவன் உழைக்கிறதுக்கு ஒரு இன்னும் பெரிய லெவலில் இருந்தாங்க அப்படின்னா அவன் சேர்த்து கொடுக்கறது தான் ரெம்யூனரேஷன் அர்த்தம். ஓகேவா? இது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 78ல சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது, total managerial remuneration payable by a public company, its directors, including managing director, whole-time director, and its manager in respect of financial year shall not exceed 11% of the net profits of the company. அதே தான் சொல்றாங்க கண்ணா. ஓகேவா? Managerial remuneration payable by a public company to its directors, including the managing director, whole-time director and its manager in respect of any financial year shall not exceed 11% of the net profits of the company. திருப்பி ரிப்பீட் பண்றாங்க கண்ணா. ஓகேவா? நாலு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் சொல்லுங்க? மேனேஜிங் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர் அண்ட் மேனேஜர். செக்ஷன் 197 படி இதுதான் ஜென்ரலா ஸ்பெசிஃபைட். மேனேஜிங் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர் வந்து மந்த்லி பேசிஸ்ல கொடுக்கணும், மினிமம் 5%. ஆனா 197ல என்ன சொல்றாங்கன்னா, the total managerial remuneration யாருக்கெல்லாம்? மேனேஜிங் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர், மேனேஜர், இவங்க எல்லாருக்கும் எப்ப கொடுக்கணும்?
மேனேஜிங் டைரக்டர் ஹோல் டைம் இவங்க எப்ப கொடுக்கணும்? நாட் எக்ஸீடிங் அரசமாவே அடிச்சிட்டு இருக்காங்கடா, வேற வேற மாதிரி, வேற எதுவும் இல்லடா. ஆஃப் த கம்பெனி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? செக்ஷன் 197 படி. அப்புறம் the remuneration payable to directors inclusive of remuneration payable to him for the services done in okay. Even if a director இது பேஜ் டா. ஓ 443 ஆ? ஏன்டா என் புக்ல மட்டும் கரெக்டாவே வர மாட்டேங்குது, உங்களுக்கும் அப்படிதான் வருதா? 4 இதெல்லாம் முடிச்சிட்டோம்ல? 454 ஆ? ம். எனக்கு என்னமோ மாறுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்ரா, என்னன்னு தெரியல. இல்ல என்னோட இதுல மாறுதான்னு தெரியல. நான் அது ரிவைஸ்டு வெர்ஷன் தான் வச்சிருக்கேன். ஓகே, சரி பரவாயில்ல. அப்படியா? 444. அப்பனா 12 பேஜ் டிஃபரன்ஸ் வருதா இங்கேக்கும் இங்கேக்கும்? உங்களுக்கும் 444 தானாடா? ஓகே அப்பனா சரி. ஓகேடா அப்பனா ரைட். இப்போ இதுல வந்து இப்போ இந்த 3 பேராவும் தரவா நீங்க? 1 2 3 போய் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் மேனேஜிங் டைரக்டர் ஹோல் டைம் டைரக்டர் வந்து அப்பாயிண்ட் பண்றது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனும் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். அக்ஷயா கேக்குறது அக்ஷயா என் வாய்ஸ்? குட். இப்ப அப்புறம் வந்து ஜெனரலைஸ்டா என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் 198ல என்ன சொல்றாங்க? ஒரு டைரக்டரா இருக்கட்டும் மேனேஜரா இருக்கட்டும் அவருக்கு கொடுக்க வேண்டிய ரெமுனரேஷன் டோட்டல் ப்ராஃபிட்ல 11%. இது ஜெனரலைஸ்டா சொல்றது. ஓகே, செக்ஷன் 198ல சொல்றாங்க. செக்ஷன் 197ல என்ன சொல்றாங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் ஹோல் டைம் டைரக்டருக்கு நாட் எக்ஸீடிங் 11% ஆஃப் நெட் ப்ராஃபிட்ஸ், அதையும் சொல்றாங்க 197ல. ப்ராஃபிட்ன்றது அவைலபிளா இருந்தது அப்படின்னா நாட் எக்ஸீடிங் 11%. அவைலபிளாவே இல்லைன்னா அவங்களுக்காக ரெம்யூனரேஷன் கொடுக்காம விட்டுற மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிமம் ரெம்யூனரேஷன் கொடுக்க சொல்றத அவங்க எடுத்துக்கணும். மேனேஜிங் டைரக்டருக்கும் ஹோல் டைம் டைரக்டருக்கும் மந்த்லி பேசிஸ்ல ரெம்யூனரேஷன் கொடுக்கணும். மினிமம் ஜெனரலைஸ்டா நான் மினிமம் 5%. see இது எந்த கிளாஸ்க்கு அப்ளிகபிள் தெரியுமா? ஒருவேளை இன்அடிக்குவேட் ப்ராஃபிட்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு மினிமம் 5% நார்மலா இருக்கிற மாதிரியே கொடுத்துடணும். அந்த கிளாஸ் கனெக்டடா இங்க சொல்றாங்க. மோர் தேன் ஒன் டைரக்டர்னா உங்களுக்கு ஷேர் பெருசாகும் போது அமௌண்ட்டும் ஜாஸ்தியா வேணும்ன்றதுனால மினிமம் 10%. அப்புறம் ரெம்யூனரேஷனோட மீனிங் என்ன? நான் ஒரு ஆளு ஒரு வேலை செய்யறான், அந்த வேலை செய்யறதுக்கு அவனுக்கு வந்து நான் வந்து மணி கொடுக்குறேன், அதை தான் ரெம்யூனரேஷன் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இது வரைக்கும் புரிஞ்சுதா? If a director is paid remuneration for special services apart from his directorial services, such amount must also be included in total remuneration in order to attain the limits of 11%. ஏய் இந்த ஸ்பெஷல் சர்வீசஸ்னா என்ன மாதிரி சர்வீசஸ் இருக்கும்டா? வாட் டு யூ திங்க்? இல்ல செல்லம், அவன் ஸ்பெஷல் சர்வீசஸ் பண்றாராம், டைரக்டர் ஸ்பெஷல் சர்வீஸ் பண்றாராம். என்ன மாதிரி ஸ்பெஷல் சர்வீசஸா இருக்கும்? எக்ஸ்கிரேஷியானா? இல்ல இல்ல கண்ணா. ம்ஹும். அவருக்கு பெனிஃபிட்ஸ் இல்ல, டைரக்டர் தன்னோட வேலையை தவிர ஸ்பெஷல் சர்வீசஸ் பண்றாராம்.
என்ன மாதிரி ஸ்பெஷல் சர்வீசஸா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. சும்மா கெஸ் பண்ணுங்கடா. அவர் வந்து திடீர்னு ஒரு பாட். ஆ என்னடா? ஸ்பேலுன்றத விட புதுசா ஏதோ ஒரு ஆட்டோமேஷன் ஐடியா எடுத்துட்டு வராரு. ஓகேவா? அந்த ஆட்டோமேஷன் ஐடியானால வந்து என்டையர் ஆர்கனைசேஷனுக்கே பயங்கர சேவிங் ஆகுது. இல்ல ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்றாரு. ஓகேவா? இப்போ வந்து நீங்க ஸ்டேஜ் 2ல வந்து பிசினஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு ஒரு டாபிக் படிப்பீங்க. அதுல வந்து ஏஐயோட டச் ஜாஸ்தியா இருக்கும். பைத்தான் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துன்னு வந்து ப்ராசஸே கம்ப்ளீட்டா சிம்பிளிஃபை பண்றாரு. இனோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. சரியா? இல்லைன்னா வந்து ஒரு பெட்டரான ஒரு சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு அவரு ஒரு ஃபெசிலிட்டேட்டிங் மோடா இருக்காரு. சரியா? அந்த மாதிரி நியூ ஸ்பெஷலைஸ்டு சர்வீசஸா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு இன்னோவேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துட்டு வரானா அந்த மாதிரி சர்வீசஸ் டைரக்டர்ஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்பார்ட் ஃப்ரம் தி அதையும் வந்து இந்த டோட்டல் ரெம்யூனரேஷன் கால்குலேஷன்ல நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? புரிகிறதா? புரியுதாடா? ம். புரியுதுன்னு சொல்லுங்கடா. எனக்கு நெட் வேற ப்ராப்ளமா இருக்கு. சைலண்டா இருக்காதீங்க. ஒரு நிமிஷம். அதாவது அதாவது ஒரு டைரக்டரோட ரெம்யூனரேஷன்ல ஒரு டைரக்டர் வந்து கரண்ட் சர்வீசஸ் தவிர ஓகே பிளஸ் ஹி இஸ் டூயிங் ஸ்பெஷல் சர்வீசஸ் பண்றாருன்னா அதையும் அந்த சர்வீசஸோட கால்குலேஷன் என்ன பண்றாரையும் அதையும் இந்த டோட்டல் ரெம்யூனரேஷன் கால்குலேஷன்ல எடுத்துக்கணும். டு பி கன்சிடர் இன் டோட்டல் ரெம்யூனரேஷன் கால்குலேஷன் அதான் சொல்றாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இப்பெல்லாம் நிறைய பேர் டேஷ்போர்ட்ஸ்க்கு சொல்றது எக்ஸ்ட்ரா கன்சல்டன்சி இது பண்றது ஒரு ப்ராஜெக்ட் வந்தா ஃபீசிபிலிட்டி ஸ்டடி எக்ஸ்ட்ரா பண்ணி தருது ஒரு ஏஐ டூல் வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சஜஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜஸ் வரைக்கும் நல்லா பண்ணி கொடுப்பாங்க. சரியா? அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இருந்ததுன்ற பட்சத்துல அவருக்கு அதுக்கான ஸ்பெஷல் ரெம்யூனரேஷனும் கொடுக்கணும். ஆனா அதோட லிமிட் 11% ஆஃப் நெட் ப்ராஃபிட்ஸா பாத்துக்கணும் அப்படின்றாங்க. 197(1)ல என்ன சொல்றாங்கன்னா ரெம்யூனரேஷன் வந்து நான் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் வந்து டைரக்டர் கொடுக்கும்போது வித்தவுட் எனி லிமிட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் லிமிட் இஃப் த ஃபாலோயிங் டூ கண்டிஷன்ஸ். நான் எப்போ வந்து இந்த ஸ்பெஷல் சர்வீசஸ்க்கு கொடுக்கலாம்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஓகேவா? ஒரு கண்டிஷன் வந்து அந்த சர்வீசஸ் வந்து ப்ரொஃபஷனல் நேச்சரா இருக்கணும். நம்பர் 1. இன்னொன்னு இந்த ஒப்பீனியன் ஆஃப் தி நாமினேஷன் அண்ட் ரெம்யூனரேஷன் கமிட்டி த டைரக்டர் ப்ரொசஸ் த ரெக்வசிட் குவாலிஃபிகேஷன் ஃபார் த ப்ராக்டிஸ் ஆஃப் த ப்ரொஃபஷன். அதாவது நாமினேஷன் அண்ட் ரெம்யூனரேஷன் கமிட்டியில த டைரக்டருக்கு வந்து பொசஸ் த ரெக்வசிட் குவாலிஃபிகேஷன் அந்த குவாலிஃபிகேஷன் பொசஸ் ஆயிருக்கா ஃபார் த ப்ராக்டிஸ் ஆஃப் இதுக்குன்றத பார்க்கணும். சர்வீசஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் நேச்சர் ஒன்று. இன்னொன்று இந்த ரெம்யூனரேஷன் இவருக்கு கொடுக்கணுன்ற ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க இல்லையா அந்த டைமில் அவருக்கான ரெக்வசிட் குவாலிஃபிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ரா டேரக்டர் வந்து சார்ட் அக்கௌண்டன்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அதை வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸை வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரி தான் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோ. ஆனால் ஆஸ் அ சார்ட் அக்கௌண்டன்ட் இவருக்கும் அந்த ரூல்ஸ் தெரிஞ்சு பண்ணிட்டாருன்னா பட் ஹீ இஸ் நாட் அ கம்பெனி செக்ரட்டரினா அவருக்கு அந்த எக்ஸ்ட்ரா சர்வீஸ் பைசா கிடைக்காது. ஆனா அதுவே அவர் சிஏவும் வந்து சிஎஸ்ஆ இருந்து அந்த கம்பெனி செக்ரட்டரி ஒர்க்கும் அவர் பண்ணிட்டார்னா அவருக்கு அந்த ஸ்பெஷல் சர்வீஸோட ரெம்யூனரேஷன் கொடுப்பாங்க. புரிஞ்சுதா? டூ கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆனும். ஒன்னு வந்து சர்வீசஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் நேச்சர். இன்னொன்னு வந்து என்னது he should be having a requisite qualification. புரியுதா மூணு பேருக்கும்? Okay. If the company does not require to have such a committee, the board can form this opinion. So, அதாவது இதுக்கு வந்து கமிட்டில இவங்க டிசைட் பண்ணல. Company doesn't require to have a committee அப்படின்னா board can take the decision.
ஒண்ணு கமிட்டி ஃபார்ம் பண்ணி பண்ணணும். இல்லையா போர்டு ஃபார்ம் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணணும். இந்த இந்த இது புரிஞ்சுதா? அந்த 4 பாயிண்ட்ஸ் ரெம்யூனரேஷன் இது புரிஞ்சுதா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து பவர்ஸ். பவர்ஸ்னா என்ன அர்த்தம்? வஷிதா சொல்லுங்க வஷிதா. பவர் ரைட்ஸ். கரெக்ட். இவங்களுக்கு மட்டும்தான் இப்ப மோடியால மட்டும்தானே லைக் ஒரு ஒரு டிசிஷன் வந்து எடுத்து சைன் போட்டு பண்ண முடியும் இல்லையா இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ட்ரம்ப்பால மட்டும்தான் எந்த டிசிஷன் எடுக்க முடியும். அது மாதிரி அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான தமிழ்ல என்ன சொல்லுவாங்கடா பவருக்கு? பவர். ஆமா, அத்தாரிட்டிக்கும் பவருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆ பவர்ன்றது வேணா கட்டுப்படுத்தும் அல்லது செயல்புரியும் வல்லமை, ஆளுமை திறம். அத்தாரிட்டி அப்படின்னா அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஆஹ் அதாவது ம், அதாவது அத்தாரிட்டினா வந்து நீ இதை செய் நீ இதை செய்யாத அப்படின்னு சொல்றது, மத்தவங்க அது கண்டிப்பா ஒபே பண்ணியே ஆனோன்ற மாதிரி சொல்றது அத்தாரிட்டி. பவர்ன்றது வந்து ஆளுமை திறன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டி. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் பெருசா சேஞ்ச் சொல்ல முடியாது, பட் கண்டிப்பா அதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இதுல வந்து இப்போ இதுல வந்து board of directors of a company shall be entitled to exercise all the powers and to do all such acts and thing as the company is authorized to exercise or to do provided in that in. சிம்பிளா சொல்றேன். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு வந்து அந்த பவர் இருக்கு. ஓகேவா? எல்லா பவர்ஸையும் பண்றதுக்கு பவர் இருக்கு. எதுல சொன்னா எதை பேஸ் பண்ணி மெமராண்டம்ல அவங்களோட பவர் என்னவோ அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காலோ அதை பேஸ் பண்ணி அவங்க பவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்போ வந்து இந்த பவரை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னா, provided for that the board shall not exercise the power which is not மெமரண்டம்ல இருந்தாலும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அதர் கம்பெனில வந்து இருந்தாலும், ஒருவேளை வந்து ஏதாவது ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க சொல்றது இன்கன்சிஸ்டண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் has got the powers but any regulations which is completely inconsistent. ஓகேவா? நான் வந்து ஜெனரல் மீட்டிங்ல வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜெனரல் மீட்டிங்ல இது பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஆனா அது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்லயும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்லயும் இல்ல அப்படின்னா, அப்ப போர்ட் ஷெல் நாட் எக்ஸைஸ் த பவர். புரிஞ்சுதா? ஸோ போர்டு எப்போ எக்ஸைஸ் பண்ணலாம்னா மெமரண்டம் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல பேஸ் பண்ணி தான் பண்ணணும். சப்போஸ் இஃப் த ரெகுலேஷன்ஸ் வாட் எவர் இஸ் பேசிக்லி மேட் பை த கம்பெனி ஜெனரல் மீட்டிங் இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்கன்சிஸ்டன்ட் வித் மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ரூல்ஸ்னா போர்ட் ஷால் நாட் எக்ஸைஸ் தட் பவர். அதே மாதிரி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு வந்து சிலது வந்து ரிசல்யூஷன்ஸ் எடுத்தது தான் அவங்களுக்கு வந்து ரிசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் சில பவர்ஸ் வந்து அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட பவர் வந்து சில ரிசல்யூஷன்ஸ் அது என்னெல்லாம் டு மேக் கால்ஸ் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி அன்பெய்ட்னா நீங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்கல்ல. கால்ஸ், ஷேர் ஃபர்ஸ்ட் கால், ஷேர் செகண்ட் கால்லாம் படிச்சிருப்பீங்களா? அதில் சிலர் சம்டைம்ஸ் வந்து 100 ஷேர் வந்து அந்த ஷேர் ஹோல்டர் வந்து கால் மணி பே பண்ணலன்ற மாதிரி வரும் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? டு மேக் கால்ஸ் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ். அந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் இவங்க கால்ஸை வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து ஃபோர்ஃபீட் கேன்சல் பண்ணுறாங்க, இல்லை அந்த அன்பெய்டு கால்ஸுக்கெலாம் டிசிஷன்
எடுக்கணுன்ற தருவாயில வரும்போது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மட்டும் தனியா டிசைட் பண்ணக்கூடாது. ரிசல்யூஷன்ஸ் பாஸ் மீட்டிங்ல பாஸ் பண்ணி தான் பண்ணணும். அதே மாதிரி பைபேக் ஆஃப் செக்யூரிட்டி ஞாபகம் இருக்கா? திருப்பி வாங்குறது அது. அதே மாதிரி டிபென்ச்சர் ஈக்விட்டியா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், இன் இந்தியா ஒரு ஷேர்ஸ் நான் இஷ்யூ பண்றேன்னா கூட போர்டு தனியா பண்ண முடியாது. மணி நான் வாங்குற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பைசா இல்லைன்னு மணி பேங்க்லேருந்து வாங்குறேன். இல்லையா ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றேன், பிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றேன். இல்ல ஒரு லோனுக்கு வந்து ஒரு கேரண்டி நான் கொடுக்குறேன். இல்ல நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பத்தியோ போர்டு ரிப்போர்ட்டை பத்தியோ நான் வந்து அப்ரூவ் பண்றேன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மட்டும் தனியா பண்ணவே கூடாது. இல்ல டைவர்சிஃபை த பிசினஸ்னா, டைவர்சிஃபைனா என்னடா அர்த்தம் அக்ஷயா? வாட் யூ மீன் பை டைவர்சிஃபை? இல்ல இல்ல டைவர்ட் ஆகிறது கிடையாதுடா, டைவர்ட் ஆகிறது கிடையாது. மித்ரா நீங்க சொல்லுங்க மித்ரா, டைவர்சிஃபைனா என்னடா? டெவலப்மெண்ட்டுக்கு தான். டைவர்சிஃபை வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் கனெக்டட் தான். பஷிதா உங்க ஐடியாஸ் டைவர்சிஃபை? சேஞ்ச் தான். டைவர்சிஃபை இன் பிஸ்னஸ்னா நான் வந்து ஆம், அதாவது இதுதான் டைவர்சிஃபிகேஷன். எக்ஸ்பான்ஷன் பண்றது. ஓகேவா? நான் ஒரு பிசினஸ் எக்ஸ்பாண்ட் பண்றேன். இப்போ எனக்கு கரெக்டா ஒரு ஒரு இதுதான்டா இருக்கு. 30 ரூபா கையில வச்சிருக்கேன்டா. ரிலையன்ஸ்ல சாரி 30 ரூபா 10,000 ரூபாய் கையில வச்சிருக்கேன். ரிலையன்ஸ்ல 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றது. அதுக்கப்புறம் எல்என்டில கொஞ்சம் 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றது. அப்புறம் ராயல் என்ஃபீல்ட்ல 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுன்றது தான் டைவர்சிஃபை. 10,000 ரூபாய் வேணா நான் ஒரே கம்பெனில கூட போட்டுக்கலாம்ல, அப்படி பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணோம், என்னோட பைசாவை டைவர்சிஃபை பண்ணி, இப்போ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, we have to diversify the eggs in different buckets ன்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டு அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய நாமா சொல்லுவாங்க. டைவர்சிஃபைங் தி எக்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்னே நிறைய இருக்கு. கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷன், ஹாரிசான்டல் டைவர்சிஃபிகேஷன், காங்க்ளோமரேட் டைவர்சிஃபிகேஷன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஓகேவா? ஸோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணும்போது ஆம், ஒரு பிஸ்னஸை பெரிய டிசிஷன் மேக்கிங்ல அதை போர்டு தனியாக பண்ணக்கூடாது, ரிசல்யூஷன்லாம் பண்ணும். அதே மாதிரி அமால்கமேஷன், மர்ஜர், ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அமால்கமேஷனா என்ன? ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியும் இருக்கு, ரெண்டு கம்பெனியும் கம்ப்ளீட்டா டிசல்யூஷன் ஆகி புது நியூ கம்பெனியா ஸ்டார்ட் பண்றது அமால்கமேஷன். மர்ஜர்னா என்ன அர்த்தம்னா பழைய கம்பெனியும் புது கம்பெனி சேருறது. அமால்கமேட்னா என்னன்னா பழைய கம்பெனி டிசல்யூஷன் ஆகி பழைய ரெண்டு பழைய கம்பெனி டிசல்யூஷன் ஆகி புது கம்பெனி நேமோட வருது. மர்ஜர்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஏ வந்து பியோட மர்ஜ் பண்ணிக்கிறது, அதான் மர்ஜர். ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா உள்ளேயே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறது, ஏதோ ஒரு சேஞ்சஸ் எடுத்துட்டு வரதா தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அது அப்புறம் டேக் ஓவர் அ கம்பெனி. இது வந்து அக்வைரிங் கண்ட்ரோலிங் ஆர் சப்ஸ்டான்ஷியல் ஸ்டேக்னா என்ன அர்த்தம்னா ஹோல்டிங் அண்ட் சப்சிடி ரிலேஷன்ஷிப்பா. ஒரு கம்பெனியில் 70% ஹோல்டிங் எடுத்துக்கிறது ஒரு கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி இருக்கிறது வந்து டு அப்ரூவ் அமால்கமேஷன், மர்ஜர், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பாயிண்ட் போட்டு டு அப்ரூவ் ஹோல்டிங் அண்ட் சப்சிடி கம்பெனிஸ் கூட போட்டுக்கலாம். இவ்வளோ பெருசாக எழுதுறதுக்கு பதிலா எனி அதர் மேட்டர் விச் மே. ஆனால் இந்த மேட்டர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரிசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் கண்டிப்பா பண்ணணும். ஸோ அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ரிசல்யூஷன் பாஸ்ட் அட் அ மீட்டிங், அதை வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணுன்றத ஒர்க்கை வந்து மேனேஜிங் டைரக்டர் கிட்டயோ இல்லை மேனேஜர் பிரின்சிபல் ஆஃபீஸோ அந்த ஒர்க்கை கொடுத்து ஆஃப் அதாவது ஆஃப் த கம்பெனி இல்லை பிரான்ச் ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனினா பிரின்சிபல் ஆஃபீஸர் பிரான்ச் ஆஃபீஸ் வச்சு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இதுதான் பவர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேஷனல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். ஆப்ரேஷனல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்னா என்ன அர்த்தம்னா ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் அப்படின்னா யாருன்னா they are basically responsible for the financial functions. ஓகேவா? ஆப்ரேஷனல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ன்றது யாருன்னா
they are basically responsible for the financial functions of an overall organization. An operational controller job அப்படின்னா யாரு? அவர் ஒரு 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 கம்பெனியோட சின்ன ஒரு ஒரு பகுதியக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறாரு. ஆப்ரேஷனல் கண்ட்ரோலர் ஜாப் டைட்டில்ன்றது ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் அ கம்பெனியோட பொறுப்பை எடுத்துக்கிறாரு. ஸோ அப்போ ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்னா அது வேரி ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ரெண்டு ரோல் இருக்கு. தேர் ஆர் டிஸ்டிங்க்ட்லி டூ ரோல்ஸ் இருக்கு. எப்படின்னா பட்ஜெட்டிங், ஃபோர்காஸ்டிங், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்லாம் இதில் இன்வால்வ் ஆகும். ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ன்றது டீல்ஸ் வித் ஆர்கனைசேஷனல் டெய்லி அக்கௌண்டிங் ஆப்ரேஷன்ஸ், அக்கௌண்டிங் பார்க்கறது, பேரோல் அக்கௌண்ட்ஸ் பேபிள் பார்க்கறது. ஆப்ரேஷனல் கண்ட்ரோலர்ன்றது வந்து ஒரே நிமிஷம். ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்ன்றது வந்து இந்த அக்கௌண்டிங், அப்புறம் பேரோலு, அக்கௌண்ட்ஸ் பேபிள்ஸ் அதெல்லாம் பார்க்கறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் கண்ட்ரோல்ன்றது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பிஸ்னஸ், ரெகுலர் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பிஸ்னஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் லைக் அட்மின் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணிட்டேன்னா, எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் பே ஆயிடுச்சா, டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் பே ஆயிடுச்சா, இதெல்லாம் சொல்றது தான் ஆப்ரேஷனல் கண்ட்ரோல். ஓகேவா? இதுதான் இதோட. இப்ப வந்து by managing the organizational budget and preparation publishing of regulatory and monthly financial reporting, the financial controller measures the fiscal efficiency. Unlike a financial controller, the role of operation control includes reporting and budgeting responsibilities, including fiscal reporting for a particular unit within the large company. Okay, va? The financial control deals with the organizational daily accounting operations. That's operation controller. இதுல வந்து சாரி இது வந்து ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். ஆப்ரேஷனல் கண்ட்ரோல்ன்றது எப்படின்னா அட்மின் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து கரெக்டா நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கிறது தான் வந்து ஃபினான்ஷியல் அண்ட் ஆப்ரேஷனல் கண்ட்ரோல். இப்போ அடுத்தது இன்டர்னல் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் ஃபார் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டியூட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆடிட் கமிட்டினா என்ன? ஆக்சுவலா இது வந்து ஆடிட்டிங்லயும் கவர் ஆகுறது ஸ்டேஜ் 2ல. ரைட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இதெல்லாமே கவர் பண்ண போறோம். சரியா? ஸோ நாளைக்கு இது முடிச்சிடலாம். சரியா? நாளைக்கு நாளைக்குள்ள முடிச்சிடலாம் அதை. ஸோ பண்ணுங்கன்னா ஆப்ரேஷனல் அண்ட் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல். சொல்லுங்கம்மா. அப்பாயின்மெண்ட் அக்ஷயாவை அட்மிட் பண்ணுமா? ஏன்டா அவங்க போயிட்டாங்க? த ப்ராப்ளமா? ஓகேடா, இது இப்படிதான் கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. ஒரு நிமிஷம். So appointment, retirement, resignation, removal, remuneration, powers, operational financial control. 1 2 3 4 5 6 7. நாளைக்கு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் இது ஃபுல்லா ரீகேப் பண்ணிக்கலாம். சரியா? இது ஃபுல்லா படிச்சிருங்க. நாளைக்கு வரும்போது வஷிதா வந்து முடிச்சிட்டாங்கடா எக்ஸ்பென்சஸ். நீங்களா முடிச்சிட்டீங்களா மித்ரா, அக்ஷயா? வெரி குட் அக்ஷயா, வெரி குட் வஷிதா, குட். மித்ராவும் அக்ஷயா முடிச்சிருவீங்களா இன்னைக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்? சரி, எனக்கு மெசேஜ் போட்டாதான் தெரியும் செல்லம். ஓகே, குட் வஷிதா.
எதுவுமே உடனே உடனே இமீடியட்டா நோ ப்ரொகாஸ்டினேஷன். சரியா? இல்லன்னா எனக்கு தெரியாது. ஓகேவா? மித்ரா இன்னைக்குள்ள முடிஞ்சிருமா? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சூப்பர்ரா. குட் குட். இத நான் 6 டேப் நாளைக்கு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் ரீகேப். சரியா? ஓகே செல்லம். 8 o'clock கிளாஸ்ல பார்க்கலாம்டா. வஷிதா அண்ட் அக்ஷயா. தேங்க் யூ கண்ணா. தேங்க் யூ.